ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்பமே சுல்க எல்லோரும் பால்க. இன்னைக்குள்ள வீடியோவில் நான் முக்கியமான எமத்திஸ் கேஃபை பற்றி தான் நான் பேச போகிறேன். நம்மள யார் எத்தனை பேருக்கு இந்த எமத்திஸ் கேஃபை பற்றி தெரியும்னு தெரியல. ஓகேயா, எமத்திஸ் கேஃப் வந்து நிறைய சைஸஸில் இருக்குது, நிறைய டிசைன்ஸில் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியம் வந்து அதோட கான்டென்ட் தான் ரொம்ப முக்கியம். இப்போ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள கோல்ட் ரூட்டைல் ஆகே எமத்திஸ் இருக்குது. இது ஃபுல்லாகவே எமத்திஸ். ஸோ இந்த எமத்திஸ் பார்க்க போனால் நார்மலாக ஒரு வீட்டில் எதுக்கு பாய்ப்பாங்க அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். வீட்டில் மட்டும் இல்லை, வியாபாரம் பண்ணுற இடம். இப்போ நீங்கள் கடை வச்சுருப்பீங்க, வியாபாரம் பண்ணுவீங்க, ரெஸ்டாரண்ட்ஸாக இருக்கலாம், நகை கடையாக இருக்கலாம், ஏதாச்சும் பிஸ்னஸ், எனி பிஸ்னஸாக இருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா உங்ககிட்ட கண்டிப்பாக இந்த பொருள் இருந்தாகணும். இது என்ன பண்ணும், இது என்ன கொடுக்கும், அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஓகே, இந்த கிறிஸ்டல் கேஃப் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ஆளுங்களை இழுக்கும். உங்களோட வியாபார இடத்துக்கு ஆளுங்களை இழுக்கும். நம்பர் 1. ரைட். நம்பர் 2 அந்த பிரம்மஸ்தானம்னு சொல்லுவோம். நார்மலாக இந்த கிறிஸ்டல் கேஃப்ல பார்க்க போனால் நீங்கள் பிரம்மஸ்தானத்தில் தான் வைக்கணும். பிரம்மஸ்தானம்னா என்ட்ரன்ஸ் முன்னுக்கு. இப்போ நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, உங்கள் என்ட்ரன்ஸ் நம்ம உள்ள நுழைஞ்சோடனே இந்த கிறிஸ்டல் தான் தெரியணும். அதான் பிரம்மஸ்தானம்னு சொல்லுவோம். ஸோ பிரம்மஸ்தானத்தை வைக்கணும். நம்பர் 1 ஆளுங்களை இழுக்கும், அட்ராக்ஷன். நம்பர் 2 ப்ரொடெக்ஷன். அந்த இடம், அந்த பிரம்மஸ்தானத்துலேருந்து அந்த எல்லா 360 டிகிரின்னு சொல்ல மாட்டோம். ஒரு வீடோ ஒரு வியாபாரம் செய்கிற இடமோ 360 டிகிரி அந்த இடத்த ஃபுல்லாக அதை ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேயா. அடுத்தது பணம் பெருக வைக்கும். எப்படிப்பட்ட ஒரு வியாபாரம் பண்ணுற இடமோ சரி, வீடோ சரி, நீங்கள் ஒரு புது வீடு வாங்குறீங்களோ, ஒரு சேவா வீடு போகிறீங்களோ, ஒரு புது வியாபாரம் பண்ணுறீங்களோ, கண்டிப்பாக வியாபாரம் பண்ணுற இடத்துல இந்த கிறிஸ்டல் இருந்து ஆகணும். இதுதான் ஃபர்ஸ்ட். இப்போ அந்த சிட்ரின் கேஃப்லாம் சொன்னல, அதெல்லாம் 2வது ஆப்ஷன். நீங்கள் இதைத்தான் வைக்கணும், அப்புறம் தான் சிட்ரின் கேஃப் வைக்கணும். ஏன்னா சிட்ரின் வந்து பணத்துக்கு மட்டுமே உள்ளது. சிட்ரின் பணத்துக்கு மட்டுமே உள்ளது. இது வந்து ஆளுங்களை அட்ராக்ட் பண்ணுறது, பூல் பண்ணுறது, ப்ரொடெக்ஷன் பண்ணுறது, வெல்த்து, ஹெல்த்து எல்லாமே இதுதான். ஓகே, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக இப்போ நான் நிறைய பேர் பார்க்குறேன், நிறைய பேர் விற்கிறாங்க இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் எல்லாம். பட் இப்படி சொல்கிறதுனா கிறிஸ்டல் வந்து பிரபஞ்சத்தில் உள்ளது. ஓகேயா. இந்த மாதிரி பொருட்கள்லாம் உங்களுக்கு வந்து இப்படி சொல்லனா ஒரு 100 வெள்ளி, 200 வெள்ளி, 1000 வெள்ளிலாம் கிடைக்காது. இப்போ நார்மலாக கையில் போகிற பிரேஸ்லெட்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, கையில் போகிற மாதிரி பிரேஸ்லெட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு 50 வெள்ளி, 100 வெள்ளி, 200 வெள்ளிலாம் கிடைக்காது. ஏன்னா கிறிஸ்டலில் வந்து ஃபேக் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இருக்குது, பிளாஸ்டிக் இருக்குது, ஸ்டோன்ஸ் இருக்குது, ரியல் கிறிஸ்டல்ஸ் இருக்குது, A கிரேட், B கிரேட், C கிரேட்னு கிறிஸ்டல் அவ்வளோ வகைகள் இருக்குது. நான் ஏன் உங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்கிறேன்னா, கிறிஸ்டல் வந்து சீப் இல்லைப்பா, அதுதான் நான் சொல்ல வரேன். டைமண்ட் வந்து உங்களுக்கு எங்கேயாச்சும் 100 வெள்ளி 10 வெள்ளிக்கு கிடைக்குமா? டைமண்டும் கிறிஸ்டல் கேட்டகரி தான். நல்லா யோசிச்சுக்குங்க, அதான் சொல்கிறேன். ஸோ இப்போ யாராச்சும் கிறிஸ்டல்ஸ் விற்கிறாங்கன்னா ஒரு 30 வெள்ளி, 50 வெள்ளி, 10 வெள்ளி, 20 வெள்ளிக்குன்னு வாங்கி ஏமாறாதீங்கன்னு சொல்கிறேன். அந்த காசை கொஞ்சம் சேர்த்து வச்சிங்கன்னா ஒரு நல்ல பொருள் வாங்கலாம் சில காலம் கழிச்சு. ஓகே, இப்போ இந்த எமத்திஸ், இதுதான் எமத்திஸ். இன்னைக்கு நான் வந்து இந்த கிறிஸ்டல் மட்டும்தான் பேசுகிறேன். நான் வாரம் ஒரு டாபிக் பற்றி பேசுவோம், கிறிஸ்டல்ஸ் எல்லாம். ஓகேயா. இது என்னோட ஆஃபீஸு. எங்கள் ஆஃபீஸ் வந்து கப்போங் கேலில் இருக்குது. ஸோ இந்த சென்டரில் தான் நம்ம வந்து அந்த மண்டி பாங்ஸ் வே பண்ணுறது, இந்த கன்சல்டேஷன் பண்ணுறது, இந்த ஜாதகம் பார்க்குறது, இந்த பொருத்தம் பார்க்குறது, இந்த கிறிஸ்டல்ஸ் வாங்குறது, இந்த வாஸ்து பார்க்குறது எல்லாம் இந்த கப்போங் கேல் எங்கள் ஆஃபீஸில் தான் நாங்கள் செய்கிறோம். இதுதான் என்னோடய ஆஃபீஸ் ரூம். ஒன்று செட்டாப்பில் இருக்குது, ஒன்று நிறையா பேக்ரவுண்ட்ஸ்லாம் வரும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பட்டுன்னு வேலை ஓடிட்டு இருக்கல 3 வாரம். ஓகே, ஸோ யாராருக்கு வந்து இந்த எமத்திஸ் கிறிஸ்டல் உங்கள் வீட்டில் வைக்கணும் ஆசைப்படுறீங்களோ, இல்லை உங்கள் வியாபார இடத்துல வைக்க ஆசைப்படுறீங்களோ, நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, இப்போ இது நீங்கள் பார்க்குறீங்களா, இதான் ஆக சின்ன கிறிஸ்டல், 15 kg, ஆக சின்னது. அப்போ ஆக பெருசு எவ்வளோ இருக்கும்? இதோட என்னோட ஹைட்டு கூடையாக இருக்கும், என்னோட ஹைட்டு கூட. இது ஆக சின்னது. இது வந்து நார்மலாக வந்து ஒரு வியாபாரம் பண்ணுற இடத்துல, ஒரு டெரஸ் ஹவுஸ், பங்களோ ஹவுஸில் இது வைக்கலாம். இது 15 kg. இப்போ நீங்கள் ஒரு சின்ன ஒரு ரூமில் தங்கியிருக்கீங்க, ஒரு ரூம் சேவா எடுத்துருக்கீங்க, இல்லைன்னா ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் ஒரு கொண்டோ, ஒரு அப்பார்ட்மெண்ட் இல்லை ஃப்ளாட்டு, இது பாய்க்கலாம். ஓகேயா, இது பாய்க்கலாம். இது 5 kg கீழே. இந்த 5 kg கீழே வெயிட் ரொம்ப டிஃப்ரெண்ட். 15 kgக்கும் 5 kgக்கும் டிஃப்ரென்ஸ் ரொம்ப இருக்குது. ஓகே, ஆனால் இதெல்லாம் 100 வெள்ளி இல்லை, 200 வெள்ளி இல்லை, இதெல்லாம் 1000 கணக்கு மேலே. இப்பயே சொல்லிக்கிறேன், இதெல்லாம் 1000 வெள்ளிக்கு மேலே, இதெல்லாமே 1000 கணக்கு மேலே. எனக்கு அடிக்கும் போது யோசிச்சுட்டு அடிங்க. ஏன்னா நான் நார்மலாக வந்து பிஸ்னஸ் ரொம்ப பிஸியாக இருப்பேன். எனக்கு அடிக்கிறவங்க வந்து அவங்க ஒர்த்தா இல்லையா நான் ரொம்ப பார்ப்பேன். ஓகே, ஏன்னா நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் முன்னேன்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு. சில பேர் நம்மளை
டைம் பாஸ் பண்ணுறதுக்காக கான்டெக்ட் அடிச்சு கச்சா பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நான் என்டர்டெயினே பண்ண மாட்டேன். ஏன்னா நார்மலாக எனக்கு ஆளுங்க அடிச்சா நான் பார்ப்பேன், ஓகே ஒர்த்தா இல்லையான்னு பார்த்து நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இந்த கிறிஸ்டலில் ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் தாராளமாக எனக்கு தொடர்பு கொள்ளுங்க, நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, இந்த எமத்தீஸை தவிர்த்து இப்போ இந்த லக்கி ஸ்டோன்னு சொல்ல மாட்டேன். இப்போ கையில் போட்டால் எனக்கு இந்த பணம் பெருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கணும். பெருசாக இல்லை, திரும்ப நான் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குறது சொல்கிறேன். ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சம் நான் பார்க்குறது சொல்கிறேன்னா அது குறைவான விலை தான் அர்த்தம். இதெல்லாம் பெருசு அள்ளி கொடுக்கும். ஓகேயா? ஏன்னா ஏற்கனவே நீங்கள் என்ன 1.5 வருஷமாக நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க, 2 வருஷங்கிட்ட நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. நான் சின்ன வீட்டிலேருந்து பெரிய வீட்டுக்கு போயிட்டேன். என் லைஃப் ரொம்ப மாறிடுச்சு. முழு நேரம் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது எல்லாமே இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ஷன்ஸ். நம்ம 10 பேருக்கு உதவி பண்ணும்போது கடவுள் ஆசீர்வதிப்பார். 1000 பேருக்கு தூக்கி பண்ணும்போது கடவுள் கணக்குகளுக்கெல்லாம் கொடுப்பாரு சொல்றேன். ஓகே, இதெல்லாம் ஜெட்ஸ், இதெல்லாம் ஜெட் ஸ்டோன்ஸ். ஓகே, இங்கே நிறைய கை சைஸ் இருக்குது. நார்மலாக இங்கே என்கிட்ட எங்கள் ஆளுங்க மண்டி பாங்ஸ் வே பண்ணும்போது அவங்க இங்கே சூஸ் பண்ணி இங்கே வாங்கிப்பாங்க என்கிட்ட. ஓகே, அதை தவிர்த்து எல்லாமே ஜெனுவின், எல்லாமே ஜெனுவின். உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணுமா நான் தனியாக சார்ஜ் பண்ணுவேன். லேப் டெஸ்ட் கூட நான் அனுப்ப முடியும், அதுக்கு நான் தனியாக சார்ஜ் பண்ணுவேன். நீங்கள் காசு கட்ட ரெடியாக இருக்கீங்கன்னா தாராளமாக எங்கள் கம்பெனி அக்கௌண்ட் நீங்கள் பேமெண்ட் போடலாம். நான் ரிசீட் எல்லாமே கொடுப்பேன். ஓகே, அடுத்தது ஜேம்ஸ் ஸ்டோன்ஸ். ஓகே, ஜேம்ஸ் ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டர்ன்ஸில் இருக்குது, இதெல்லாம் ஜேம்ஸ் ஸ்டோன்ஸ். ஓகேயா? எல்லாமே பெண்டல்லையும் இருக்குது, பெண்டல் இல்லாமையும் இருக்குது. அதை தவிர்த்து கிறிஸ்டல்ஸ். இப்போ இந்த கிறிஸ்டல்ஸ் நான் சொன்னது கழுத்தில் போடுற பெண்டனாகவும் இருக்குது, கையில் போடுற பிரேஸ்லெட்ஸாகவும் இருக்குது, அப்புறம் கழுத்தில் போடுற செயினாகவும் இருக்குது. ஓகேயா? ஸோ ஐ ஹோப் ஸோ என்னோட மெசேஜ் ரொம்ப கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக நீங்கள் பேசுனது அமெத்திஃப் கேஃபை பற்றியும் கொஞ்சம் லக்கி ஸ்டோன்ஸை பற்றியும். யார் உங்களில் ஒன்றும் இந்த HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் யார் ஒன்றும் வாங்கி பாய்க்கலையோ இதை வாங்கி பாய்ங்கப்பா. ஏன்னு சொல்கிறேன்னா இது மூலியமாகவே 1050 டெஸ்டிமோனியல் நான் எடுத்திருக்கேன். 1050 டெஸ்டிமோனியல் நான் எடுத்திருக்கேன்னா வேலை பெருகி போனது, பிஸ்னஸ் பெருகி போனது, ஸ்ட்ரைக்கிங் பண்ணுது, அதிர்ஷ்டம் வந்தது, அவ்வளோ கணக்கில் மக்களுக்கு அதிர்ஷ்டம் வந்தது. ரெக்கார்ட் இருக்கு. 1050 கஸ்டமரோட வாக்கு மூலம் நாங்கள் வச்சிருக்கோம், என்கிட்ட இருக்கு. என்னோட 18 வெண்டர்ஸ் கிட்டே அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. 18 வெண்டர்ஸ் கிட்டே இருக்கு. நார்மலாக எனக்கு ஆளுங்க எனக்கு பர்சனல் மெசேஜ் பண்ணாங்கன்னா அவங்க கேட்பாங்க, உங்கள்கிட்ட டெஸ்டிமோனியல் இருக்காரு. எடுத்தோன்னே ஒன்று தான், நான் 100 அனுப்புவேன். கேட்பேன், 100 கேட்டு முடிச்சிட்டிங்களா இல்லையா? 100 கேட்டு முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்கிட்ட வாங்க, நான் திருப்பி 100 கொடுக்குறேன். ஆனால் ரொம்ப கொடுக்க மாட்டேன். இந்த 100-200 கொடுத்தே உன்னை நான் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலன்னா நீ என்னதான் எதிர்பார்க்குற? ஸோ அந்த மாதிரி ஆளுங்களும் கொஞ்சம் இருக்காங்களா, மென்டல் பிடிச்சவங்க. ஓகே, ஸோ இந்த கிறிஸ்டல் வாட்டர் யார் ஒன்றும் பாய்க்கலையோ வாங்கி பாய்ங்க. 18 பெனிஃபிட்ஸ் இருக்குது. வியாபாரம் பெருகிறது, அதிர்ஷ்டம் பெருகிறது, ப்ரொடெக்ஷன்ஸ், எஸ்பெஷலி ப்ரொடெக்ஷன்ஸ். வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியும்னு சொல்லிட்டு இருப்பீங்களா வருஷ கணக்கா, இதை பாய்ங்க, நிம்மதியாக தூங்குவீங்க. ஓகே, வீடை ஃபுல்லாக ஹோல் ஸ்ப்ரே பண்ணுங்க, கார்டியோ ஸ்ப்ரே பண்ணுங்க, வியாபார இடத்துல ஸ்ப்ரே பண்ணுங்க. இதோட வேலை என்னன்னா 18 பெனிஃபிட்டை இழுத்துட்டு வர்றது. 18 பெனிஃபிட்ஸு: லைஃப் ஸ்டைல், நெகட்டிவ் இம்ப்ரூவ் பண்ணுறது, வெல்த்து, ஜாப் செக்யூர், பிஸ்னஸ், லவ் அண்ட் அட்ராக்ஷன், படிப்பு ஃபோக்கஸ், பிஸ்னஸ் ஃபோக்கஸ், பூஸ்டிங் எனர்ஜி, ஆக்டிவேட் குட் கர்மா, சில்ட்ரன்ஸ்க்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும், எஸ்பெஷலி ஈவல் ஐயை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் மேலும் கேள்விகள் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளுங்க. கோசம் 16-291-2273, கோசம் 16-291-2273. நான் சத்தியசீலன் நமச்சிவாய. உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வின்றதை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதை தவிர்த்து இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்மை அடையட்டும், இன்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க. நமச்சிவாய.